நீங்கள் முருகரை முழுசாக நம்பி நீங்கள் ஒரு முருக பக்தராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்துட்டு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற விஷயத்த உணர்த்திக்கிட்டே இருப்பார். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இது நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. எல்லா நேரங்கள்லையும் எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகா அப்படின்னு ஒரு தடவை நான் நினச்சி உட்காந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு காமிச்சிருவார். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தட்டி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போகுது அப்படின்னு நான் விட்டுருவேன். அதை நினச்சி பெருசாக ஃபீல்லாம் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலை, அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் அது கரெக்டாக 10 நாள், அதிகபட்சம் 10 நாள் இல்லை 15 நாளுக்குள்ளே அது எதுக்காக என்னை விட்டு ஒதுங்கி போச்சு அப்படின்றத எனக்கு முருகரே காமிச்சு கொடுத்துருக்குறாரு. இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து உணர்வுபூர்வமாக உணர்வுபூர்வமாக நான் அனுபவித்த விஷயங்கள். ஸோ முருகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பை வந்து பெருசாக மாற்றி காட்டுவார், எதிர்பார்க்காத அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் முழு நம்பிக்கையோட சஷ்டி விரதத்தை இருங்க.